பனிஷ்மெண்ட். இவர் தான் எங்களை தவறா ஒரு லாரி ஓனரே தவறா பேசுறாரு. முடிச்சு போட்டு சொல்லுங்க. இவர் தான் முடிச்சு போட்டு சொல்லிருக்காரு. இவர் தான் லோட் முடிச்சு போட்டு சொல்லிருக்காரு. இவர் தான் லோட் முடிச்சு போட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணுமே பாருங்க. செட்டுக்கு வாங்கணும். செட்டுக்கு வாங்க முடியாதுங்க. வர சொல்லுங்க. யார் வேணா வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. கலெக்டர் வரட்டுங்க. ஆதிய விதி எல்லா பேரும் வர சொல்லுங்க. அம்மா ஓட்டுங்க வரீங்க. காசு வாங்குறீங்க. எனக்கு நியாயம் கிடைக்காமல போக முடியாது. காசு நீங்க சொன்னீங்க. ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளுங்க ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளுங்க தவறா பேசக்கூடாது. ஒரு லாரி ஓனர் வந்திருக்காங்க மிரட்டுறீங்க. அந்த லாரி ஓனர் என்ன விஷயம் அப்படின்னா இங்கதான் வந்து சரக்கு ஏற்றி அவங்களுடைய கரசருக்கு கொண்டு போறாங்க. வாடிக்கை ஓடிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் முறையான சீட்டுகளை கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு நிலைமைக்கு சீட்டு இல்லை, நீ அள்ளிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி லோடு போட்டு போயிட்டாரு. இடையில அதிகாரி பிடிச்சிட்டாங்க. அந்த அதிகாரி பிடிச்சி வண்டியை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்கல. இந்த குவாரில இருந்து பாவம் அவர் கஞ்சிக்கில்லாதவர், அவர் தான் ஓனர் டிரைவர், ரொம்ப அப்புறாணி. நாங்க இவருக்கு சப்போர்ட்டா வந்து நாங்க வந்திருக்கோம். அந்த ஓனர் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்கிட்ட பேச வர மாட்டாங்க. எங்களுக்கு லாரி எடுத்து கொடுத்தா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த குவாரிக்காரங்க மதுரை அலங்காநல்லூர் அருகே கொண்டையாம்பட்டியில் பல மாதங்களாக செயல்பட்டு வரும் கல்குவாரிகளால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் இயங்கிய கல்குவாரிகளை மூட தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கொண்டையாம்பட்டி பகுதியில் பல மாதங்களாக ஒரு கல்குவாரி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த குவாரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனுமதி சீட்டு இல்லாமல் கல்குவாரியில் இருந்து கல்கரையில் ஏற்றி விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கனிமவளத்துறை அதிகாரிகள் லாரியை மடக்கி பிடித்து விசாரணை செய்த போது எந்தவித அனுமதியும் இன்றி கற்களை வெட்டி எடுத்து செல்வதாக தெரிய வைக்கப்பட்டு வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த லாரிகளை ஒப்படைத்தனர். இந்த நிலையில லாரி உரிமையாளர்கள் கல்குவாரி நிர்வாகத்திடம் இது குறித்து கேட்டபோது தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலங்காநல்லூர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் குவாரிக்கு சென்று பார்த்தபோது அங்கு அனுமதி இன்றி, அதாவது சட்டவிரோதமாக விதிமுறை மீறலில் அந்த கல்குவாரி ஈடுபட்டதும் அனுமதி வாங்கிய அளவை விட அதிக அளவில் கற்களை வெட்டி விற்பனைக்கு செய்ய வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த குவாரியில் கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வந்து ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமான இழப்பை ஏற்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுக்குள்ளான நிலையில அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தற்போது செய்தியாளர்கள் அங்கு படம் முடிக்கும் போது செய்தியாளர்களை படம் எடுக்க கூடாது என்றும் மிரட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில தற்போது அந்த கல்குவாரியில் பரபரப்பு ஏற்படுகிறது.